ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம லதாஸ் கைமனம்ல பார்க்க போகிறது ரோஸ் கேசரி. பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நம்ம போன ரெசிபியை பன்னீர் ஜாமுன் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதில் மீதி வர்ற நம்ம ஜீராவை வச்சு எப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பர் ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு காமிச்சிருக்கேன். இது நான் பன்னீர் ஜாமுனோட லெஃப்ட் ஓவர் ஜீரா எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் ஜாமுனோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஜாமுன்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு லெஃப்ட் ஓவர் ஜீரா இது, அதை வச்சு தான் நான் இன்றைக்கி ரோஸ் கேசரி பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 7-8 முந்திரி பருப்பு போட்டு நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நமக்கு தேவையான நட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆல்மண்ட்ஸ் போடலாம், வால்நட்ஸ் போடலாம், கிஸ்மிஸ் கூட நம்ம வறுத்து இந்த டைமில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சிட்றேன். கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கேசரியில். இந்த நெய்யில் ஒரு 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்து ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற ஜீராக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரவையை எடுத்துக்கணும். நம்மக்கிட்ட நிறைய ஜீரா இருந்ததுன்னா இன்னும் கூட நம்ம ரவை எடுத்துக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 3/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒரு கடாயில் போட்டு அந்த cashews ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே கடாயிலே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல வாசம் வர்ற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடக்கூடாது நம்ம ரவையை. ரவை வறுக்கிறதுல தான் கேசரியோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ நல்லா கலர் மாறாமல் இந்த மாதிரி நல்ல ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதை எடுத்துட்டேன். அதே கடாயில் நம்ம தண்ணி ஹீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் 3/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி 3 கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் ரவை நல்லா வெந்து வரணும். நம்ம சர்க்கரை பாகு ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் ரவை நல்லா ஃபுல்லாகவே வெந்துடணும். அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா தண்ணி கொதிக்குது. நல்லா கொதிக்கிற டைமில் பபிள்ஸ் கொதிக்கிற டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை உள்ளே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு கைவிடாமல் டக்குன்னு கிளற ஆரம்பிச்சிடணும். அப்படியே விட்டிங்கன்னா கட்டி பட்டுரும். ஸோ அதனால் நல்லா டக்குன்னு கிளற ஆரம்பிச்சிடுங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 4 to 5 minutes ரவை நல்லா குக் ஆகட்டும். தண்ணி இவ்வளோ இருக்கேன்னு நினைக்காதீங்க, அப்போ தான் ரவை நல்லா குக் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஒரு 4 to 5 minutes வெயிட் பண்ணி நல்லா குக் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா ரவை வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒரு 4 to 5 minutes கழித்து இந்த அளவுக்கு நல்லா வேகணும். தண்ணி நிறையா இருந்தால் கூட நமக்கு நல்லது தான். ஏன்னா அப்போ தான் ரவை ஃபுல்லாக வெந்து வரும். நல்லா இழுத்துரும், உங்களுக்கு தண்ணி எல்லாமே இழுத்துரும் ரவை. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க லெஃப்ட் ஓவர் ஜீராவை நான் இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்படி நம்ம இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் ஜீராவில் நமக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப்பு ரவைக்கு 1-லேருந்து 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ரோஸ் கேசரி ரெடி ஆகிடும். ரோஸ் எசன்ஸ் இல்லாதவங்க லைட்டாக ரோஸ் வாட்டரும் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கூட நம்ம இதே மாதிரி ரோஸ் கேசரி ரெடி பண்ணலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. இப்படி நல்லா சர்க்கரை பாகு கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்ல சைடெல்லாம் நல்லா கொதித்து வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் அடிக்கடி கிண்டி விடுற மாதிரி இருக்கணும். இப்போது நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுறேன். அந்த சர்க்கரை பாகும் அந்த ரவையும் நல்லா சேர்ந்து வேகுது. நல்லா கொதித்து வேகிற அளவுக்கு நம்ம விடணும். கொஞ்சம் தீயை நம்ம ஹையில் வச்சு இதை பண்ணலாம். இப்படி கொஞ்சம் சேர்ந்து வர ஆரம்பித்த பிறகு நம்ம கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை ஒரே டைமாக ஆட் பண்ணிடக்கூடாது. ஒரு 3 to 4 minutes ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 3 டீஸ்பூன் நெய் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி பேட்சஸில் ஆட் பண்ணுங்கள். இப்போது நம்ம தேவைன்னா இதில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் தூள் ஆட் பண்ணலை. இப்படி ஒரு 3 to 4 minutes ஒன்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் எடுத்து வச்சுருக்க நெய்யெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும். அப்போ தான் நல்லா கேசரி நல்லா சேர்ந்து வரும். இப்படி ஆட் பண்ணிங்கன்னா கம்மியான நெய்யிலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளோட கேசரி.
பார்த்தீங்களா நல்லா பபிள்ஸ் கட்டி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இப்போது நல்லா நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா நெய் ஆட் பண்ண அது நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும் நம்மளோட கேசரி. இந்த மாதிரி கொஞ்சம் எண்டிங் டைமில் மட்டும் கை விடாமல் கிளறி நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரோஸ் கேசரி ரோஸோட ஃப்ளேவரோட ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியாக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்ககிட்டலாம் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். இப்படி நல்லா சேர்ந்து வந்த பிறகு கடைசியில் வேணும்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த ரோஸ் கேசரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.